வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது தீரன் நாட்டுக்கோழி பண்ணை. நம்ம பண்ணை தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் சென்டரில் பொட்டலூர்னு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, சோனாலி கோழி கேஜ் டைப்பில் வளர்க்குறது. இது நம்ம ஃப்ரெண்டு பண்ண அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதனால் அவருக்கு வந்து ஃபார்மில் உட்காந்து கோழியை மேய்ச்சலில் விட்டு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் அவர் வந்து இந்த முறையை சூஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த முறையில் கோழி வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். முட்டை ஈல்டு நல்லா கிடைக்கும். முட்டையும் நல்லா சேஃப்டியாக கீழே வந்து விழுந்திருக்கும். முட்டை டேமேஜ் இருக்காது. முடி பிடுங்குற தொல்லை மற்ற தொல்லை இருக்காது. ஒரு கோழி நோய் வந்திருந்தாலோ வச்சுருந்தாலோ கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க டேபிள் எக்ஸுக்கு தான் பயன்படும். நம்ம சேவல் போட்டு மேட் பண்ணுறதுக்கு இந்த கேஜ்லாம் பயன்படாது, இந்த முறை பயன்படாது. இது முழுக்க முழுக்க டேபிள் எக்ஸு. இது நம்ம நல்லா இருக்குது. இந்த ஃபீடு போடுறது தண்ணி ட்ரிங்கர்லாம் ஆட்டோமேட்டிக்கு நிப்பிள் சிஸ்டம் தான். அதனால் தீவனம் வைக்கிறது காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் தான் மெயின் ஃபீட் பண்ணுற வேலை. மற்றபடி சின்ன சின்ன வேலைகள் அதுக்கு உண்டான ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாமே பயன்படுத்தினா செட்டில் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஒரு பேட்சை முடிச்சுட்டு கூட நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். முட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டை வியாபாரம், ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் வழியில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம்.